எஸ். ஓகே. ஸோ இன்றைக்கான எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கான செஷன் இந்த வாரம் வந்து ஐ திங்க் 4வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணுற வாரம். ஸோ இன்னும் 2 வாரங்களில் 4வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸ்ரீராமநவமிக்கு ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஸ்ரீராமநவமியோட 4 வருஷம் முடியாது. ஸோ இதுக்கு எல்லாரும் வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, பக்கபலமாக இருந்து, ஸோ அதை வந்து நாங்கள் பேசுகிறதையும் எதையோ ஊக்குவிச்சு ஸோ பண்ணி கொடுத்ததுக்கு இது நாள் வரைக்கும் நடந்துருக்கிறது பகவானோட கிருபை. அதில் இந்த பகவத் ஸ்வரூபமாக எல்லாரும் இருக்கே அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு தேங்கிங் நோட்டோட இன்றைக்கான அஜெண்டா வந்து வில் ஸ்டார்ட் வித் கணேச மந்திரம் ஆஸ் யூஷுவல். அப்புறம் வாரம் ஒரு குறளில் 207வது குறள் பார்க்க போகிறோம். அதாவது 7வது குறள் ஃப்ரம் தீவினை அச்சம். ரொம்ப அழகான ஒரு குறள். அதை முடிச்சுட்டு கோவிந்தாஷ்டகத்தில் ஒரு ஸ்லோகம். அதுதான் இன்றைக்கான அஜெண்டா. ஆஸ் யூஷுவல் முருகன் ஆந்தமோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ வி வில் மூவ் ஆன் டு த விநாயகர் வந்தனம். எஸ், யார் சொல்லணும்? நிறைமதி மேமோட ஆரம்பிக்கலாம் இந்த வாரம். நிறைமதி மேம். ஓகே. நமஸ்காரம். நமஸ்காரம். மலச நீங்க ஒரு முறை சொல்றீங்களா? அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு. அடன் அருளை திரு கோபுர அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு. வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபடனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை. கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே. அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு. அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு. வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபட எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை. வருவார் தலையில் தடபடனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை. கடதட கும்ப களிற்றுக்கிளையே களிற்றினையே. அடல் அப்படின்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஏன்னா இதோட மீனிங் போன கிளாஸ் பார்க்கல இல்லையா? ஸோ அதனால ஒரு மீனிங் சும்மா ஒரு ரஃபாக ஒரு மீனிங் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, விநாயக பெருமான் மேலே இருக்கிற கந்தர் அலங்கார பாடல் போன கிளாஸில் சொன்ன மாதிரி அருணகிரிநாதர் அவர் எழுதினது. அடல் அருணை அப்படின்னா எந்த ஊருன்னு சொல்லிட்டேன். திருவண்ணாமலை. அருணாச்சலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ, இந்த அருணாச்சலம், அந்த அருணை அப்படின்ற அந்த வார்த்தை. ஸோ அடல் அப்படின்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். இந்த வீரம் பொருந்திய ஞான வீரர்கள் வாழும் திருவண்ணாமலை. வீரம்னா எல்லாரும் அடிக்கிறது உதைக்கிறது தான் வீரம்னு இல்லை. ஞான வீரர்கள் வாழும் திருவண்ணாமலையில் திருக்கோபுரத்தின் விஸ்டம். ஸோ அடலருணை திருக்கோபுரத்தே அந்த அருணாச்சலம் அந்த கோபுரத்தின் வட அருகில், அந்த வாயிலுக்கு வட அருகில். வடனா என்ன? வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வாயிலுக்கு அருகில். அதாவது உள்ள நம்ம நுழைஞ்சோன்னா வட பாகத்தில் வந்து இடதுபுறத்தில் சர்க்கரை முக்கிய கை. இந்த சர்க்கரையை ஏந்தி வச்சுருக்கக்கூடிய தும்பிக்கையை வச்சுருக்காராம். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா
வட அருகில் சென்று கண்டு கொண்டேன், அவரை பார்த்துட்டேன். யாரை அப்படின்னா அந்த மாதிரி விநாயக பெருமான் அந்த 5வது கைன்னு சொல்லக்கூடிய தும்பிக்கையில் சர்க்கரை முக்கி அதை வச்சுட்டு இருக்காராம் கையில். இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த வரவா தலையிலெல்லாம் அந்த அந்த இந்த சீனை வந்து வர்ணிக்கிறார் அருணகிரிநாதன். ஸோ அப்போது அவர் எப்படி பண்ணுறாருன்னா வரவா எல்லாரும் என்ன பண்ணுறா, இப்போ நம்ம பிள்ளையாட்ட போனால் என்ன பண்ணுவோம், குட்டு போட்டுப்போம். கரெக்ட். தடப்படன்னு எல்லாரும் வந்து சத்தத்தோட குட்டிக்கிறாளாம், குட்டின்னு வழிபடுறாளாம். தடபட எனப்படு குட்டுடன் வருவார் தலையில் வரவா எல்லாரும் எப்படி இருக்காளா வந்து தலையில குட்டிக்கிறா, அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறேங்கிற. தடபட எனப்படு குட்டுடன் அப்படி இருக்கக்கூடிய பகவான் அவன் அந்த தும்பிக்கையே சர்க்கரை முக்கி கையில் வச்சுருக்கானாம். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா கடதட கும்ப கழிச்சு. சொல்லுங்க மாமி. கடதட கும்ப கழிச்சுக்கு இளைய கழிச்சினையே. எப்படின்னா அவ்வளோ கருணையே வடிவான ஸ்வரூபமாக இருக்காராம். களிறு அப்படின்னா யானைன்னு அர்த்தம். கடதட கும்ப கழிச்சுக்கு இளைய கழிச்சினை. கடம் அப்படின்னா அந்த யானையோட மதம், அந்த இந்த தலையில் அந்த குடம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இது நிறைய ஆதிசங்கரனுடைய இதிலெல்லாம் பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறது, சௌந்தரிய லஹரியிலெல்லாம் வரும். அம்பாளுடைய ஸ்தனபாரங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா யானையோடைய அந்த தலையில் ஒரு 2 கும்பம் மாதிரி இருக்கிற அந்த ஒரு இதில் இருக்குது. அந்த 2 மொண்டு மாதிரி இருக்கும் தலையில் யானைக்கு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி கடம், அது கடம் அப்படின்னா அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா குடம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இதுதான் குடம் மாதிரி இருக்கிற அந்த ஒரு யானையினுடைய ஒரு மதம். அது இருக்கக்கூடிய அந்த மதம் வழிந்தோடும் சுவடுள்ள யானை தான் கடதட கும்ப களிறு அப்படின்னு இருக்கிறது. அந்த மாதிரி இளைய களிறு ஒரு சின்ன பால விநாயகர், இளைய கழிச்சினையே அப்படின்னு பாடுறார். பாலாஜி கோவில் கோபுரம் பத்தி பேசும்போது முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல, நம்ம அந்த யானையோட பின்பாகம் இருக்கோ தலைபாகம் இருப்பதோ அது நம்ம வில்லிவாக்கம் சிவன் கோயிலே கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லி. அதாவது யானையினுடைய பின்பகுதி. இந்த யானைக்கும் இந்த கோயில்களுக்கும் வந்து நிறைய ஒற்றுமைகள் நிறைய பண்ணியிருக்கா இந்த மாதிரி. ஏன்னா எல்லா ஸ்பீஷீஸ்லேயும் இந்த யானை அப்படின்ற ஒரு 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 இது வந்து கிட்டத்தட்ட 6 அறிவு உள்ள ஜீவன் மாதிரி கருதப்பட்டது. என்னதான் யானைக்கு 5 அறிவுன்னு இருந்தாலும் அது சொல்கிறத கரெக்டாக கேட்கும். அதே மாதிரி ஒருத்தரை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணிடுத்து அப்படின்னா அவளை வந்து 2வது தடவை போகும்போது எத்தனை வருஷம் கழித்து போனாலும் அது வந்து கண்டுபிடிச்சிடணும் அந்த மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி இந்த கும்பம் மாதிரி அந்த தலையில் இருக்கக்கூடிய கடம் இருக்கிற தடத்தை உடைய கும்ப கழிச்சுக்கு இளைய கழிச்சினையே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இவ்வழகா இந்த இதில் விநாயகர் பிள்ளையார் அப்படின்ற பேரே வராது. ஆனால் களிறுன்னு வரும்போது இது வந்து யானை முகத்தான் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சத்துர்புஜம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்லோகமே நிறைய பேர் கான்ட்ரவர்ஷியலாக சொல்வா. அது வந்து விஷ்ணுவுக்கு சொல்கிற ஸ்லோகம் அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து பிள்ளையாருக்கான ஸ்லோகம், ஏன்னா இந்த மாதிரியான வடிவத்தை நான் பிள்ளையாருக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி அப்போ அது வந்து எல்லாருக்குமே ஆட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம்னு நம்ம வந்து வெறும்னா பிள்ளையாருக்கு தான் சொல்லணும்னு இல்லை, மகாவிஷ்ணுவும் சதுர்புஜம் வச்சுருக்கார். இப்போ ஸ்லேடை மாதிரி ஆகிடுறது இல்லை. இப்போ இதுவே நான் சிவனுக்கு கூட இதை ஆட்ரிபியூட் பண்ணலாம். சிவன் ஒரே ஒரு வெள்ளை கலரில் ஒரு வஸ்திரம் போட்டுண்டு இருக்கார். விஷ்ணு அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் இருக்காரே. அதே மாதிரி சதுர்புஜம் சசிவர்ணம் சந்திரன் போல ஒரு கலரில் இருக்கார். சதுர்புஜம் 4 கரங்கள் வச்சுருக்கார். ஏன்னா மான்மழு எழுந்தின்னு இருக்கார், கையில் அந்த அங்குஷத்தை வச்சுருக்கார். சிவபெருமானும் வச்சுருக்கார், வரதாபயம் வச்சுருக்கார்.
ஸோ நாங்கள் 4 கைகள் ஆயிடுறது. ஸோ இந்த மாதிரியும் ஆட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் ரொம்ப அழகாக அந்த களிறு அப்படின்ற வார்த்தையை சொல்லி ஒரு பிள்ளையார் தான் கரெக்டாக நம்ம அந்த கோபுரத்துக்கு அடுத்த தடவை யார் யாரெல்லாம் திருவண்ணாமலை போகிறோமோ அந்த போகும்பொழுது இந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் கரெக்டாக அது வட அருகில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சுவாமியை வேண்டின்னு போகணும். ஏன்னா அந்த பிள்ளையார் அருணகிரிநாதர் பாடின பிள்ளையார்னா கிட்டத்தட்ட 14வது செஞ்சுரி. ஸோ அந்த டைம்லேருந்து இந்த பிள்ளையார் இருக்கார் அப்படின்னா அதுக்கு அவரோட சாங்டிட்டி வந்து அவரை நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படின்னு இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஆகுது. எஸ், நான் இது நமஸ்காரம். நான் இது ஒரே ஒரு தடவை சொல்றேன். ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்தோன்னு சொல்லணும் போல தோன்றது. சொல்லலாமா? ஓஎஸ் ஓஎஸ் ஓஎஸ். அடலருணை திரு கோபுரத்தே அதன் வாயிலுக்கு வடருகில் சென்று கண்டு கொண்டே வருவார் தலையில் தடபடன படுபுடன் சர்க்கரை முக்கிய கை கடக கும்பக்களிற்று கிளைய களிற்றினையே. Thank you for the opportunity. சூப்பர் சூப்பர் மாமி. ரொம்ப நாள் ஆச்சா ஒண்ணா சொல்லணும் சொல்லிட்டேன். நாட்டை தானே வேற யாராவது சொல்றதுன்னா கூட சொல்லட்டும் பாலா. என்ன ஓஎஸ் ஓஎஸ் ஓஎஸ். வேற யாராவது ட்ரை பண்றதுனாலும் பண்ணலாம். பாலா சார், நானும் சரியா சொல்லல, ஒரு முறை சொல்லிடுறேன். ஓ சொல்லுங்களேன். அடலருணை திருக்கோபுரத்தே அதன் வாயிலுக்கு வட அருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை கடதட கும்ப களிற்று கிளைய களிற்றினையே. தேங்க்யூ ஸோ மச். சசிகலா மேம் நமஸ்காரம். ரைஸ் பண்ணிருந்தேன். அத சொல்லறதுக்கு தான் ஒரு வாட்டி சொல்லணும். அடலருணை திருகோபுரத்தே அதன் வாயிலுக்கு வட வருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக்களிற்று கிளைய கிளைய களிற்றினையே. பலே 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 சூப்பர். மாமி வந்து நாட்டையில பாடினான்னு நினைக்கிறேன் இல்லையா? இது வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்கார் அப்படின்னா சீர்காழி கோவிந்தராஜன் வந்து அந்த கந்தர் அலங்காரம் செலக்டட் பாட்டெல்லாம் எடுத்து பாடியிருக்கார். ஸோ அந்த இதில் வந்து இவரோட கந்தர் அலங்காரம் கேட்டு பாருங்க, டைம் கிடைக்கும்போது கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஓகே. எஸ் சீதலா மாமி. நமஸ்காரம். சொல்றேன் ஒரு தடவை. அடல் அருணை திருக்கோபுரத்தே அதன் வாயிலுக்கு வட அருகிற் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக்களிற்று கிளைய களிற்றினையே. தேங்க்யூ. இது சீர்காழி கோவிந்தராஜன் அவ பாடுற மாதிரி பாடணும்னா அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடகருகில் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடன படுகுட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே அப்படின்னு பாடுவார். அவர் இன்னும் பயங்கரமாக பாடுவார். நான் அதனுடைய ஒரு சாரமாக இந்த ஒரு டியூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகான ஒரு பாடல். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ சந்திரிகா. ஓஎஸ் ஓஎஸ் ஓஎஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு ஒரு டவுட். அது சர்க்கரை முக்கிய கை என்ன விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் கவனிக்கல. அந்த தும்பிக்கையை வந்து சர்க்கரை வச்சுருக்காரா கையில். ஓகே 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 தேங்க்யூ. சர்க்கரை ஆர் வெல்லம் ஆர் என்ன மாதிரி சொல்லலாம், ஒரு சர்க்கரை போட்ட பதார்த்தமாக வச்சுருக்காரு. கொழுக்கட்டை கூட வச்சுருக்கலாம், லட்டு, மோதகம், மோதகம், லட்டு. சரி சரி புரிஞ்சு. தேங்க்ஸ்.
அதாவது அந்த அந்த நமக்கு என்ன சாப்பிடணும், அந்த வசதி? சாப்பாடு நமக்கு கையில என்ன வச்சுட்டு வசதி படுறதோ அதை நைவேத்தியம் பண்ணும்போது அதை இனிப்புன்னு வச்சுக்கலாமா? இனிப்புன்னு வச்சுக்கலாம். இனிப்புன்னு இனிப்பு, வச்சுக்கலாம். இனிப்பு. என்னன்னா இந்த சர்க்கரை அப்படிங்கிறது வந்து இந்த சுகர் கேன், இது யானைக்கு வந்து சுகர் கேன் ரொம்ப 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 இஷ்டம். அதனால அது சர்க்கரை முக்கிய கை அப்படின்னு வச்சுருக்காரு. என்னமோ அவர் எந்த சர்க்கரை இல்ல, சொன்னாலும் நம்ம இந்த காலத்துல நம்ம ஐ திங்க் we are translating it literally as sugar. Yes. அப்போ வந்து சுகர்னு ஒண்ணு இருந்திருக்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் சாத்தியம். ஏன்னா 14th century நீங்க சொல்றது. So, ஆக்சுவலா அந்த அந்த கரும்போட அப்படியே இதுவாவே இருக்கும் இல்லையா, அததான் சொல்றாவா சர்க்கரை. சாறு கரும்பு சாறு அப்படியே தானே அதை ஒடிச்சு சாப்பிடும். தும்பிக்கையில விட்டு நனைஞ்ச கை இருக்கும் கரும்பு சாறுல நனைஞ்ச அதாவது கை. அந்த மாதிரி ஒரு பதார்த்தத்தினுடைய ஒரு அவ்வளோ அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எப்போதும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் சர்க்கரை முக்கிய கைன்னா என்ன, ஒரு ஸ்வீட் டூத்தோடு இருக்கிறவர் அப்படின்னு வச்சுக்கலாமே, சாப்பிட்டுட்டே இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா விதமாகவும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். நேராக போய் பார்த்தோன்னா அங்கே கையில் ஏதாவது அந்த தும்பி கையில் ஏதாவது வச்சுட்டு இருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் திருவண்ணாமலை போகும்போது நம்ம இதை கவனிக்க போகிறோம். எஸ். ஸோ சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். ரொம்ப அழகான பாடல் கந்தர் அலங்காரம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வி மூவ் ஆன் டு திருக்குறள். ஆரம் ஒரு குறள். இதில் இன்னைக்கு 7வது குறள் ஃப்ரம் தீவினை அச்சம் இதை பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு யாரை வந்து அழைக்கலாம்? புதுசா கூப்பிடுறேன் நான், போன வாட்டிலாம் யாருவா. ஸோ சந்தியா மேம். எஸ் ப்ளீஸ். இருக்கேலா கேப்பதி இல்லாட்டி சாவித்ரி மாமி. சாவித்ரி. எஸ். நமஸ்காரம்ப்பா. கூப்பிட போயிடும் காத்துட்டே இருக்கேன் நான். சந்தோஷம். எனக்கு ஹலோ நமஸ்காரம். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேச முடியல. நான் லிசன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ எஸ். ஓகே நோ ப்ராப்ளம். சாவித்ரி மாமி. எனைப்பகை உற்றாரும் உய்வர். எனைப்பகை உற்றாரும் உய்வர். வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். 2 times. சொல்லவா? ஆ. எனைப்பகை உற்றாரும் உய்வர். வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எனைப்பகை உற்றாரும் உய்வர். வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். எஸ். ஸோ தீவினை செஞ்சால் அதனால் வர்ற வினை நம்மளை நிச்சயம் தாக்கும் அப்படின்றதுக்கு என்ன உறுதி அப்படின்னு ஒரு சில பேர் குதர்க்கமாக பேசுவாங்க. என்ன சார் இது வந்து நம்மளுக்கு வந்தே தீரும்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நாமளே போகலாம். வள்ளுவர் சொல்கிறார் இந்த குறளில், அதை எதிர்பார்க்காத. அதாவது பாரத போரில் தர்மர் வந்து இந்த தூது போகும்பொழுது, இந்த கிருஷ்ணர் தூது போகிறார் இவா சார்பில் தூது போகும்பொழுது தர்மர் வந்து சொல்கிறாராம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாராம். அதாவது நீ செய்ய போகிற தீவினை உன் எதிராளியை தாக்குறதோ இல்லையோ, அந்த தீவினைக்கு உரியவரை தாக்குறதோ இல்லையோ, அது உன்னை தாக்கியே தீரும் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாட்ட சொல்கிறாராம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு தீக்குச்சி எடுத்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு குடிசையை கொளுத்த போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்கிறேன், அதுதான் தீவினைக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்படி நம்ம கொளுத்துறோம் அப்படின்னா முதல்ல அந்த தீக்குச்சி எரியணும் இல்லையோ. ஸோ அந்த குடிசை எரியறதோ இல்லையோ, ஆனால் அந்த தீக்குச்சி எரிஞ்சே தீரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பாரதத்தில் தர்மர் வந்து சொல்கிறார். அந்த மாதிரி தான் வள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறார், செஞ்ச வினைக்கு ஏதாவது அதாவது எந்த பகையிலிருந்தும் நீ தப்பிக்கலாம், ஆனால் இந்த வினைப்பகை அப்படின்றது உன்னை வந்து தேடி வந்து கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் இந்த குறளில். எப்படி அப்படின்னா, அதுதான் உன் தீவினை இந்த எதிராளியை வந்து கொண்டு போய் தாக்குறதோ இல்லையோ, ஆனால் அது உன்னை தாக்கியே தீரும், அது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல
செஞ்ச வினைக்கு ஏதாவது பிராயசித்தம் இருக்குமே, தப்பிக்கிறதுக்கு ஏதாவது தப்பிக்க வழி இருக்குமே, லூப் ஹோல் இருக்கா அப்படின்னா வள்ளுவர் சொல்கிறார் லூப் ஹோலே கிடையாது. சரி சார், நான் போய் ஏதாவது பண்ண தப்புக்கு ஏதாவது பிராயசித்தமாக கோவிலில் தூளில் போய் ஏதாவது ஒரு காசு கிசு போடுறேன் அப்படின்னு சொன்னால், அது சொல்கிறார் காசு போட்டதுக்கு தர்மம் தான், அந்த தர்மத்துக்கான பலன் உனக்கு அது தனி அக்கௌண்ட், அது தனியாக இருக்கும். ஆனால் இது இந்த வினைப்பகை என்ன சொல்கிறது, இந்த தீவினை செய்யும் ஒரு விஷயம், அதற்கான பலன் உனக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறார். தான் இணைப்பகை உற்றாரும் உய்வர். எந்த பகையாயிருந்தாலும் அதிலிருந்து அந்த பகையை உற்றவர் உய்வர். உய்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உய்வர்னா வெளியில வந்துடலாம், பிழைச்சுன்றுவர். கரெக்டு, வெளியே வந்துடுவர். கரெக்டு. அப்போ எவ்வளவு இணைப்பகை, பகை எனை உற்றாரும், ஏதாவது என்ன சொல்றது, எனை அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிறது என்ன பகையா இருந்தாலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை எவ்வளவு அளவுகோலை சொல்றது. இணைப்பகை உற்றாரும் உய்வர், எந்த விதமான பகையை உற்றவர்களும் உய்வர், பரவாயில்ல, அதுலேருந்து பிழைச்சுப்பர். ஆனால் வள்ளுவர் சொல்றார் வினைப்பகை வியாது பின் சென்று அடும். இதில் இந்த புது வார்த்தை, என்ன வார்த்தை? வியாது அப்படின்றது ரொம்ப புது வார்த்தை. இந்த வியாதுன்றதுக்கு என்ன மீனிங்? இதுலேருந்து இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த குறளினுடைய ஒரு அர்த்தம் வந்து புரிஞ்சு கொடுத்து, எந்த பகையாக இருந்தாலும் அதுலேருந்து வருவார். ஆனால் வினைப்பகை அப்படின்னு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வியாதுக்கு என்ன மாதிரியான மீனிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். விடாத, அவங்கள விடவே விடாது, பின்னாடியே துரத்தின்னு வந்து பண்ணோம், விடாது அப்படின்னு எனக்கு தோணும். விடாது, சூப்பர். அழியாமையா? அழியாமல், வெரி குட், கரெக்ட். அதான் விடாது, அழியாது. வீரியம் குறையாம இருக்குமா? அந்த அளவுக்கு இல்ல. கட்டாயமா அப்படின்னு கட்டாயம், நிச்சயமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்காம இருக்காது, இருக்காம இருக்காது அப்படின்னு இருக்குமா? ஸோ வீதல் அப்படின்னா சொல்ற மாதிரி விழுதல் ஆர் அழிதல் ஆர் நீங்குதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பரிமேலழகர் உரையில நான் படிச்ச வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த வீயாது அப்படின்றதுக்கு நீங்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதியிருக்கார். இந்த நீங்காதுக்கு அவர் போய் ரெஃபரன்ஸ் கொடுக்குறார். எங்கே இருக்குது அப்படின்னா, புறநானூறுல வீயாது உடம்பொடு நின்ற உயிரும் இல்லை. அப்போ இந்த வீயாது உடம்பொடு நின்ற உயிரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் நீங்காது, உயிர் நீங்கிவிட்டால் உடம்பு இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி வீதல் அப்படிங்கிறதுக்கு நீங்குதல் ஆர் அழிதல் ஆர் விடுதல் அப்படின்ற மாதிரி பொருள் வருது. ஸோ வீயாது அப்படின்னா விடாது, நீங்காது, வீழாது, இது மாதிரி வருது. அது அப்படி நீங்காமல் அது என்ன வருமா? பின் சென்று அடும். அதை பின் சென்று அடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து அடும் அப்படின்னா அது உன்னை வெல்லும் அப்படின்னு. ஒரு அடும்னா வெல்லுதல்னு ஒரு பொருள் இருக்கு, கொல்லுதல்னு ஒரு பொருள் இருக்கு. ஸோ அது என்னவோ எப்படியாவது வந்து உன்னை வந்து அடிக்காம போகாது. இப்படியெல்லாம் சொன்னாலாவது நீ அந்த தீவினையை செய்யாமல் இருப்பியோ அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அப்போ இந்த அழகா அந்த ஒரு வார்த்தை கூட, வினைப்பகையானது உன்னை புக்குழிப்புக்கு கொல்லும் அப்படின்னு எழுதுறாரு பரிமேலழகர். புக்குழிப்புக்குன்னா நீ எந்த ஒரு சின்ன ஓட்டையில போய் நீ மறைஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் அது உன்னை தேடி வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்றார். எந்த குழியில போய் நீ தப்பித்தாலும் அந்த குழியும் வந்தும் அது உன்னை பின் சென்று வந்து தாக்கும். அதனால் தீவினையை செய்யாதே, மற்றவருக்கு தீமையான செயல்களை செய்யாதே அப்படின்னு சொல்றார். இதுக்கான வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் தீவினை அப்படின்னு சொல்ற இதுக்கு சுந்தரர் தேவாரம் போனோம். இல்லை திருநீலகண்ட பதிகத்தில் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். அவ்வினைக்கு இவ்வினை யாமென்று சொல்லும்
அஃதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீல கண்டம் அப்படின்னு பாடுற. அவ்வினைக்கு இவ்வினை யாம் என்று அறிவோம். முன்னாடி பண்ண தீவினையினால தான் இந்த வினை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் பாடுறார். இதே மாதிரி சுந்தரர் தேவாரம் ஒரு திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி பேரில் எழுதுகிற ஒரு தேவாரத்தில் அவர் சொல்கிறார், முந்தை செய்வினை இன்மை கண் நலிய மூர்க்கனாகி கழிந்தன காலம் சிந்தித்தே மனம் வைக்கவும் மாட்டேன் சிறுச்சிறிதைய இறப்பார்கள் ஒன்ற ஈயேன் அந்தி வெண்பிறை சூடும் எம்மானே ஆரூர் மேவி அமரர்கள் தலைவா எந்தை நீ எனக்கு உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே அப்படின்னு பாடுறார். முந்தை செய்வினை இன்மை கண் நலிய மூர்க்கனாகி கழிந்தன காலம். சிவபெருமானே உன்னை நான் இது பண்ணாமல் நான் முன்னாடி பண்ண வினையினால் பார் இந்த இம்மை கண் நலிய இப்போ அது எனக்கு சாடுறது. அப்போ அது விடாது அந்த அந்த பொருளுக்காக வர வியாது பின் சென்று அடும். போன ஜென்மத்தில் பண்ணதும் அந்த ஜென்மத்தில் வந்திருக்கு. அப்படிப்பட்டது அந்த தீவினை. அதனால் அந்த தீவினையை செய்யாதே அப்படின்றதுக்கான பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம தேவாரம் மகாபாரதம் அதுலேருந்தெல்லாம் தெரியப்படுறது. ஸோ இது இன்னைக்கான குறள். எனைப்பகை உற்றாரும் இவர் வினைப்பகை வியாது பின் சென்று அடும். ஸோ இந்த குறளை ஒரு தடவை சொல்லிடுங்க. நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு சாவித்ரி மாமி வினைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின் சென்று அடும். வினைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பெண் சென்று அடும். பலே 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 சூப்பர். ஸோ இதுதான் இன்னைக்கான குறள். இதுக்கான இன்னொரு மீனிங்கையும் அடுத்த குறள்லையும் கண்டினியூ பண்ண போகிறார் வள்ளுவர். அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். எஸ். ஸோ அடுத்த செக்மெண்ட் கோவிந்தாஷ்டகம். எஸ். ஒரு நேரா போயிடலாமா இல்ல நேரா போயிடலாம். ஒரு 5வது ஸ்லோகத்துலேருந்து ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு 7வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இல்லையா? எஸ். வாலண்டியர்ஸ் தான். வாலண்டியர்ஸ். நான் சொல்லட்டுமா? ஓஎஸ் வாங்க மாமி. இது 5வது படிக்கணுமா? எஸ் ஆமாம். கோபி மண்டல கோஷ்டி பேதம் பேதாவஸ்தம பேதாவம் தஷ்வத்கோகுர நிர்தூதோ தோத்கத தூலீதூசர சௌபாக்யம் श्रद्धा भक्ति गृहीतानन्दमचिन्त्यं चिन्तित सद्भावं चिन्तामणिमहिमानं प्रणमत गोविन्दं परमानन्दम्. பலே பலே பலே. அடுத்த ஸ்லோகம். நான் அடுத்தது படிக்கட்டுமா? வேற யாராவது படிக்கிறாங்க? வேறு யாராவது படிக்கிறது இருந்தால் ஓகே, இல்லை மாமியை கண்டினியூ பண்ணி சொல்லலாம். நீங்களே படிச்சிடுங்களா? சரி. ஓகே. नानाव्याकुल उपादायागमुपारूढम् ध्यायन्ततीरथ दिग्वस्त्रा स्युपुदातुम् उपाकर्षन्तम् निर्दूतद्वयशोकविमोहं बुद्धं बुद्धेरन्तस्थं सत्तामात्रशरीरं प्रणमत गोविन्दं परमानन्दम्. எஸ்.
ஸோ 7வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம போக போகிற ஸ்லோகம். இதுக்கு வந்து ஆனந்தகிரி, அதாவது ஆதிசங்கர பகவத்பாதனுடைய சிஷ்யர், அவர் எழுதுகிற பாஷ்யம். அவர் பாஷ்யத்தில் வந்து பூர்வ பீட்சிகை எழுதும்பொழுது, அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதும்பொழுது அவர் வந்து சொல்கிறார், பகவான் சொல்லியிருக்கார் கீதையில், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்படி வந்து பகவான் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் சம்பவிக்கிறான், எந்த நேரத்துலலாம் சம்பவிக்கிறான், எதுக்காக சம்பவிக்கிறான், எதுக்காக சார் அவ வரணும்? எப்பெல்லாம் அதர்மம் நடக்கிறதோ அப்பெல்லாம் வந்து இது எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு, தர்மத்தை காப்பேன் அப்படின்னு தர்மத்தை சொல்லிட்டு. காக்கிறதுக்காக வருவேன் ஆ. பகவான். அப்போ அந்த தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அந்த தர்மத்தை எப்படி வந்து இது பண்ணுறார் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். எப்படி வந்து அவர் வந்து எப்படி அந்த காலஸ்வரூபமாக இருக்கார் பகவான், எப்படி வந்து அந்த தர்மத்தை எதை வச்சு ரட்சிக்கிறார், எந்த மாதிரி ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம், அப்புறம் அதனுடைய மீனிங்கை அப்படியே பார்த்துட்டே வரும். எஸ். ஸோ இதுக்கு யார் வாலண்டியர்? நான் வரேன். ராஜேஸ்வரி மேம். காந்தம் காரண காரணம் காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம். 2 தடவை சொல்லணுமா? ஆ காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம் ஆதிம் அநாதிம் ஆதிம் அநாதிம் காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம் காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம் காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம் காலகனாபாசம். காலம் அநாபாசம் ஓ, காலம் அநாபாசம் காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம் காலகனாபாசம். அது எனக்கு இங்க மனான் இருக்கு. அது இதில் சன்ஸ்கிருத்தில் மாற்ற முடியல மாமி, ஏன்னா காலகனாபாசம்னே வச்சுக்கலாம். கனாவாது ஆமாம், கால காலகனாபாசம். ஓகே, கால கனாபாசம். அது காவா, முதல் காவாது கால கனாபாசமா? இல்லை காலகனாபாசம். கா, 4வது கா. நாலா நாலா. Yes, ஓகே yes. ஓகே. காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம் கால கனாபாசம் கால கனாபாசம். பலே. காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம் கால கனாபாசம் காலிந்தீகத 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 காலிய சிரசி காலிய சிரசி காலிய சிரசி காலிந்தீகத காலிய சிரசி காலிந்தீகத காலிய சிரசி காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நிருத்யந்தம் நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம் நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நிருத்யந்தம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம் காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம் காலகனாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம். காந்தம் காரண காரணம் ஆதிம் அநாதிம் காலகனாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம். இன்னொரு சொல்லட்டுமா?
காந்தம் காரண காரணமாதி அநாதிம் கால கணாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம். பலே பலே பலே. பகவான் வந்து இவ்வளவு ஒரு அழகானவர், எப்படி ஒரு அழகான ஒரு பலே, எவ்வளவு ஒரு அழகான ஒரு விக்கிரக மூர்த்தியா இருக்கார் அப்படின்னா, அவரை பார்த்தா இழுக்கிறது சார். ஒரு சில பேர் பார்த்தா அப்படி இழுக்கிறது, பகவானை பார்த்தா அப்படி இழுக்கிற, நம்மளை என்னமோ அழகில் அப்படியே நம்மளை வந்து இழுக்கிறார். இந்த காந்தம் மாதிரி இழுக்கிறார் சார். இந்த காந்தம்னு சொல்றது, அந்த காந்தம்ன்ற வார்த்தை இதுலேருந்து தான் வந்தது. மனசு அப்படியே அவருடைய அழகுனால நம்மளை கவரக்கூடிய பகவானையும் பகவானாக விளங்குபவனே காந்தம் அதான் சொல்றார். மனத்தை தன் அழகால் கவர்பவனும் காரணம், அதாவது எந்த ஒரு காரணத்தால் நம்ம இருக்கோமோ அந்த காரணத்துக்கே ஒரு காரணமானவர். காரணம் இல்லை, காரணம், காரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். ஒரு காரணம், அதாவது காரணம் வினா காரியம் நோட்பத்தியத்தே கிமபி கஞ்ச நாப நீயதம் அப்படின்னு பாடுவார் மகாராஜா, சுவாதி திருநாள் மகாராஜா கீர்த்தனை. அதில் பாடுவார் ஜனன காரணம் கர்மா ஞான காரணம் வித்யான்னு அந்த அனுபவத்தில் வரும். இந்த மாதிரி காரணத்துக்கே காரணமாக இருக்கக்கூடியவர் பகவான். எப்படி எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம்னு ஒன்று இருக்குது. அந்த உபனிஷதத்தில் மாயாந்து பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரன், மகேஸ்வரனுக்கு ஒரு விளக்கம் வரும்பொழுது என்ன இருக்குன்னா, இந்த உலகமே மாயையாக இருக்கிறது. அந்த மாயையை மகேஸ்வரன் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். மாயாம் து பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். பலே, அது கூட கீதா வாக்கியம் இல்லையா? ஆமா, கீதா வாக்கியம் அந்த இடத்துலையும் சொல்றார் பகவான். அப்போ மகேஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவான் இந்த மாயையை அவன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த காரணத்தினால, இந்த காரணம்னு ஒன்று இருக்குன்னா அந்த காரணத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு சொல்றார். காரணம். ஸோ காந்தம் அப்படின்னா மனசை தன் அழகால கவர்பவனும் காரணத்துக்கே காரணமாக இருக்கிறவனும், அப்படிப்பட்டவன் ஆதிம், எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியவன் ஆதிம். அப்புறம் அனாதிம். ஆனால் அவனுக்கு ஆதிங்கிறது ஒன்று கிடையாது, அவனுக்கு மூலம்ன்றது ஒன்று கிடையாது. அவனே மூல பிரகிருதி அவ்யக்தா வியக்தா சுரூபிணி அம்பாளை சொல்லு. இந்த மாதிரி மூல பிரகிருதியாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஒரு இந்த டேட்டில் தான் சார் அவன் பிறந்தான், இப்படி தான் அவன் இருக்கான், இங்கேருந்து அவன் வந்து உத்பவம் வெளியில் வந்தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. அவன் அனாதி காலத்துக்கும் இருக்கக்கூடியவன். அப்படி அனாதி, அவனுக்கு தெரியவே தெரியாது சார். அவனுக்கு யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் எப்போ வந்து உற்பத்தி ஆனான்னு தெரியாது, அவனுடைய அழிவு எப்போன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை காண அப்படின்னு சொல்லி ஜோதியை பாட அப்படின்னு மாணிக்கவாசகர் முதல் திருவம்பாவில் எழுதுகிறார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. பகவான் அப்படி இருக்கக்கூடியவன், எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவன். ஆனால் அவனுக்கு ஆதி என்பது ஒன்று கிடையாது. அனாதிம் அனாதி. கால கனாபாசம், இந்த கார்மேகத்தினுடைய கலர்ல இருக்கான் சார், அவ்வளோ அழகு. கார்மேகத்தின் கலரை வச்சுருக்கிறவன் காலகனாபாசம். அப்புறம் வர
காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம். இது ரொம்ப அழகான ஒரு ஒரு ஈவெண்ட்டை, கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கிற ஒரு ஈவெண்ட்டை சொல்கிற ஒரு இது. காளிங்க நர்த்தனம் பண்ணவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். காலிந்தீகத காளிய சிரசி, யமுனை கரையில், யமுனையிலிருந்து காளிய அந்த சர்ப்பத்தின் மேலே தலையில் நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம், இடையராது நல்லா டான்ஸ் ஆடினவனும். எப்படி ஆடிப்பான் பகவான், அப்படி கண்ட்ரோலில் இருந்தவன், அப்படி கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தவன். அப்படி அழகான ஒரு அந்த இடத்துல நம்ம அந்த கிருஷ்ணனுடைய பாதத்திலிருந்து அப்படியே ஆடியிருப்பான் பகவான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படி அந்த அந்த ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறார். ஸோ காந்தம் காரணம் ஆதிம் அனாதிம் கால கனாபாசம். அப்படி நல்ல அந்த மேகத்திரளிடை உலகின் நிலவினை சிரமணிந்த பெருமான்னு ஒரு கீர்த்தனை இருக்கும். இந்த மாதிரி மேகம், அந்த திரண்ட மேகத்தினுடைய ஒரு கலர் அப்படி ஒரு 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 டார்க் ப்ளூ, அவர் ஒரு மாதிரி அந்த கிரேஷ் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பகவான். அவன் அப்படி அந்த காளியனுடைய தலையில் அப்படி நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம் அப்படியே ஆடிண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நினச்சி பார்க்குறார். அப்படி ஆடினவனும் அப்படின்னு சொல்லி ஒன்றுன்னா சொல்லிடுவார். காந்தம் காரணம் ஆதிம் அநாதிம் கால கனாபாசம் காலிந்தீகத காளிய சிரசி நிருத்யந்தம் முகுர் நிருத்யந்தம். எஸ் மாமி. அந்த லைன் ஃபுல்லா சொல்லட்டுமா? ஆமாம். காந்தம் காரணம் ஆதிம் அநாதிம் கால. டியூன்ல சொல்லணுமா அப்படியே சொல்லலாமா? டியூன்ல கூட சொல்லிடலாம். காந்தம் காரணமாதிமநாதிம் காலகனாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நிருத்யந்தம். காந்தம் காரணமாதிமநாதிம் காலகனாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நிருத்யந்தம். பலே. காலம் கால கலாதீதம். காலம் கால கலாதீதம். காலம் கால கலாதீதம். கலிதாசேஷம். 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 கலிதோஷக்னம். 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 காலம் கால கலாதீதம். காலம் கால கலாதீதம். காலம் கால கலாதீதம். கலிதாசேஷம் கலிதோஷக்னம். கலிதாசேஷம் கலிதோஷக்னம். கலிதாசேஷம் கலிதோஷக்னம். பலே. காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம். காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம். காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம். காலத்ரய கதிஹேதும். காலத்ரய கதிஹேதும். காலத்ரய கதிஹேதும். பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். காலத்ரய கதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். காலத்ரய கதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். காலத்ரய கதிஹேதும் பிரணமத
கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே பலே. காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரய கதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரய கதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரய கதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே பலே. ஸோ பகவானை சொல்லும் பொழுது காலம், இந்த மூணாவது வரியில் ஃபஸ்ட் வார்த்தை காலம். சம்ஹார காலத்தில் இந்த சம்ஹார காலனாக இருக்கக்கூடிய ஒரு பகவான் என்னதான் வந்து அதாவது என்ன சொல்கிறது காக்கும் தொழிலை வச்சுட்டு இருந்தாலும் அவன் அதை மட்டும்தான் பண்ணுறான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவன் அந்த பஞ்சகிருத்திய பராயண அஞ்சு வேலைகளையும் பண்ணுறான். அம்பாள் பண்ணுறா அப்படின்னா பகவானும் அதே தான் பண்ணுறார். 5 வேலைகளையும் பண்ணுறார். என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், மிச்சம் 2 இதெல்லாம் எப்பயோ பார்த்தது. அருளல் மறைத்தல். மறைத்தல், அருளல். ஆமாம். ஸோ இந்த காரியங்களை பண்ணுகிறார் பகவான். அதில் காலம், சம்ஹார காலனாக இருக்கக்கூடியவர், சம்ஹார ஸ்திதியில் காலனாக இருக்கக்கூடியவர் பகவான். அந்த காலனாக இருக்கக்கூடியவர்னா ஹீ இஸ் பவுண்ட் டு டைமா. காலம் அப்படின்னா டைம்னு அர்த்தமாச்சே நம்மளுக்கு லிட்ரலி. அப்படின்னா ஆதிசங்கரர் அடுத்த வார்த்தையில் போடுறார் கால கலா அதீதம் அப்படின்னு போடுறார். அந்த சந்திர கலை கலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கலானா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஆர்ட். ஆ ஆர்ட் கலை. கலை. ஓகே. வேற விதமா இப்போ சந்திர கலா அப்படின்னு சொல்றோமே, சந்திர கலானா என்ன அர்த்தம்? ஒளி. இல்ல சந்திரகாந்தம். சந்திரனுக்கு ஷோடச கலைகள் இருக்கு. சந்திரனை போன்ற, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சந்திரனுக்கு ஷோடச கலைகள் இருக்குன்னு சொல்லுவோம். ஷோடச கலாதீதம். 64 கலைகளும் நிரம்பிய அப்பாற்பட்டவன். அதான் அதீதம். 64 கலைகள் இருக்கு. அந்த கலைகளுக்கு அப்பாற்பட்டவன். அப்படி வருமா? இந்த இடத்துல கால கலாதீதம் தானே போடுறேன். கலானா மாமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே மாமி, கலா மாமி ஏன் பேர் வச்சா? அதாவது அது அந்த ரூபம்னு நினைக்கிறேன், தெரியல. அதாவது வந்து வளர்ந்து தேய்ந்து அந்த அதுக்கு அதீதமா இருக்காரு. கரெக்ட். இப்போ சந்திரனுக்கு ஷோடச கலைகள்னா ஒவ்வொரு விதமான ரூபம் மாறிண்டே இருக்கும் இல்லையோ? பிரதமையில எப்படி இருக்கும் சந்திரன், த்வித்தியில எப்படி மாறும், திருத்தியில எப்படி மாறும், பௌர்ணமி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அமாவாசை அன்னைக்கு சந்திரன் இருக்க மாட்டான் அப்படின்னு இந்த சந்திரனுடைய கலைகள் அப்படின்னு சந்திர கலைகள் அதாவது அதுக்கு என்னன்னா மாறுதல் அற்றவன். அதுதான் கால கலாதீதம். மாறுதலே இல்லாதவன், அழியாதவன், எப்பொழுதும் இருப்பவன். இதுதான் அங்க கால கலாதீதம். அதான். ஸோ காலத்துக்குன்னு ஒரு கலைகள் இருக்கு. இப்போ நம்ம எப்படி சந்திரனுக்கு கலைகள் சொல்றோமோ காலத்துக்கு என்ன கலை சொல்லுங்களேன். காலம் மாறுறதுன்னு சொல்றோம். அந்த மாற்றம்ன்றத எப்படி நம்ம வந்து சொல்றோம்? அது இந்த பாஸ்ட் பிரசன்ட் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அதான். ஸோ தேயறது டைம் எப்படி, அதாவது சந்திரன் எப்படி தேயறதோ அந்த மாதிரி தேயறது, வளர்றதோ அந்த மாதிரி டைம் வந்து தேயறது. நிமிஷங்கள் இருக்கு, நொடிகள் இருக்கு, சீசன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு மாறி 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 வந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் அதீதமானவன், காலத்தினுடைய கலைகளுக்கு அதீதமானவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? காரணமானவன், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அப்பாற்பட்டவன் அதாவது மாறுதலே இல்லாதவன். அது காலங்கள்லாம் அவரை ஒண்ணும் பண்ணாது. ஈவன் அந்த
ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் சரணத்துல காலம் அனாபாசம் வருது பாருங்க. ஆமாம். அங்க கூட ஆதி அனாதிலாம் சொல்லும்போது அங்க காலம் அனாபாசம்னு பிரிச்சா சரியா வருமோ? ஏன்னா திடீர்னு காந்தம் வந்து முன்னாடி வந்துடுது. இங்க கனம்னு சொல்லிட்டு அங்க மேகத்தை சொல்றது அது தெரியல எனக்கு. இப்படி கூட எடுத்துக்கலாமோ? காலம் அனாபாசம். காலம் அனாபாசம்னு எடுத்துக்கலாம். எஸ், இப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஆதி அனாதிலாம் வரும்போது அதனுடைய கண்டினியூஷன் வந்து காலத்துக்குள்ள அவர் வரமாட்டார் இல்லையா? அனாபாசம். அனாபாசம். மாற்றத்துக்கு அப்பாற்பட்ட அப்படின்னு ஆமா, எடுத்துக்கலாம். மாற்றத்துக்கு அப்பாற்பட்டவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அப்பாற்பட்ட. அத்யதிஷ்டதசாங்குலம் அப்படின்னு சொல்லி இந்த புருஷ சூக்தத்துல ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா அந்த காலத்தை கடந்தவன் அப்படின்னு அர்த்தம். காலத்தை கடந்தவன். அதுலெல்லாம் அவனை ஃபிட் பண்ண முடியாது சார். அவன் அதுக்கெல்லாம் மேலே எங்கேயோ இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கால கலாதீதம். கலிதாசேஷம். இந்த சம்சார அவஸ்தையில் இந்த எல்லா ஜீவன்களுக்கும் எவன் ஒருத்தன் பந்தத்துக்கு உட்படுத்துகிறானோ ஸோ அதுதான் வந்து இந்த கலிதாசேஷம். கலித அசேஷம். எவன் ஒருவன் இந்த கலியில் இந்த சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் எல்லா ஜீவராசிகளையும் போட்டு பாடாப்படுத்துகிறானோ அப்படின்னு சொல்ற கலிதாசேஷம். எவன் அந்த பந்தத்துக்கு உட்படுத்துகிறானோ அவன். கலிதோஷக்னம். இந்த கலிதோஷக்னம்னு சொல்லும் பொழுது நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. ஒன்றுமே இல்லை, நம்ம போன கிளாஸ்லேயும் ஏதோ பார்த்தோம். அந்த கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபவீத்தினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் பார்த்தோம். இந்த பஜன சம்பிரதாயத்துலலாம் அந்த அந்த பஞ்சஸ்லோகம் ஒன்று பாடுவா. விஸ்ருத்ய லஜாம் யோதித்தே என்னாமா நிரந்தரம்னு சொல்லி அந்த இதுலேருந்து வர 5 ஸ்லோகங்கள் பாடுவா. ஹரே நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தியேவ 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 கதிஹி அந்யதா. மிச்சபடி பகவானுடைய ஒரு சரணத்தின் ஒரு நாமம், அந்த ஹரி நாமத்தை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த ஸ்லோகங்களில் இந்த கலவு கல்மஷ சித்தானாம் பாப திரவியோபவீதினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிஹி கோவிந்த கீர்த்தனம். கோவிந்தனை கீர்த்தனம் பண்ணுறவாளுக்கு என்ன கதி? அதாவது எதுவுமே இல்லை சார், கோவிந்தனை கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு 3 தகுதிகள் சொல்கிறார். கோவிந்தனை கீர்த்தனம் பண்ணுறதுக்கு 3 தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, கலியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கல்மஷமான சித்தங்கள் உண்டு. கல்மஷமான சித்தம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவளும். பாப திரவியோபவீத்தினாம். திரவியங்கள் யார் யார் வந்து பாபத்தை வச்சுண்டு சம்பாதிக்கிற திரவியங்களை வச்சுண்டு யார் இருக்காளோ பாப திரவியோபவீத்தினாம். விதி கிரியா விஹீனானாம். இப்படி தான் சார் இது பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. பகவானை பண்ணும்பொழுது எனக்கு ஒரு பூஜை பண்ண தெரியாது, ஒரு நைவேத்தியம் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது, பூ போட தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன கதிஹி கோவிந்த கீர்த்தனம். இப்படி இந்த 3 பேருக்கும் என்ன கதி அப்படின்னா கோவிந்தனை கீர்த்தனம் பண்ணுறது தான் ஒரே கதி அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கலிதோஷக்னம். இந்த கலியில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் பகவான். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. கலாவத்ராபி தோஷாட்யே விஷயாசக்த மானசா கிருத்வா து சகலம் பாபம் கோவிந்தம் ஸ்மரணாத் சுச்சிஹி அப்படின்னு சொல்லி இந்த கலியில் எத்தனையோ தோஷங்கள் அதை வச்சுட்டு திரியறவாளுக்கெல்லாம் கோவிந்தனை ஸ்மரணம் பண்ணுறதுனால கோவிந்தம் ஸ்மரணாத் சுச்சிஹி அப்படின்னு எழுதுறார். கோவிந்தனை வெறும்னு நினைக்கிறதுனாலேயே என்ன ஆகுதான் சுச்சிஹி, அவன் சுத்தமாக்கப்படுகிறான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தில் அதிபாப பிரசக்தோப்பி தியாயன் நிமிஷம் அச்சுதம் பூயாஸ் தபஸ்வி பவதி பங்கி பாவன பாவனஹா. அதிபாப பிரசக்தோப்பி தியாயன் நிமிஷம் அச்சுதம். ஒரு நிமிஷம் அச்சுதன் நினைச்சா உனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா பூயாஸ் தபஸ்வி பவதி. அவன் வந்து எப்படி ஆறானா தபஸ்வியை போல ஆயிடுறான். இதுக்காக பாப்பத்தெல்லாம் பண்ணிவிட்டோம், அதுக்கப்புறம் பகவானை நினச்சிக்கிட்டுலாம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இப்படி பகவானை நினச்சா பாவம் பண்ண தோணாது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஸ்லோகங்கள். அப்போது அவன் வந்து தபஸ்வியாக ஆவான். அவன் பங்கி பாவன பாவனா.
அவன் எல்லாரையும் சுத்தமாக்கும்படி ஆகக்கூடியவனாக ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த 2-3 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட பகவானை கலிதோஷக்னம், கலியினுடைய உள்ள எல்லா விதமான பாப்பங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவன். எப்படி அப்படின்னா ஸ்மரணாத். அதுக்காக இந்த இது சொல்கிறேன். நீங்கள் பஜனை பண்ணணும், நாமா சொல்லணும், நாமா சொன்னால் சரியாக சொல்கிறோமோ இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வருது. எல்லாமே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் சார். கோவிந்தனை ஸ்மரண பண்ணுன்ற, அட்லீஸ்ட் யூ திங்க் ஆஃப் ஹிம். only if you think about him, he will grant all your boons. அதான் இந்த சொல்வார். நேற்றுக்கு ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த வடூர் ராமரை பற்றி சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வியாக்கியானத்தில் யாரோ ஒரு பராசர பட்டரோ யாரோ வந்து சொல்கிறார், ஒருத்தர் வராராம் இந்த ராமருக்கு கிட்ட என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்காக வராராம். ராமர் இவருடைய கோயில் வாசல் அவர் மிதித்த உடனே அவர் பாப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாராம். ஆனால் ராமன் கிட்ட போயிட்டு இவர் வேண்டிகிட்டே இருக்காரா என்னோட பாவங்களை நிவர்த்தி பண்ணுன்னு உடனே ராமனுக்கு சிரிப்பு வந்துட்டான். என்னையா இவன், நான் அவன் வரும்போதே எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டேனே, இப்போ போய் இவன் இதை கேட்குறானே, வேற ஏதாவது கேட்க மாட்டான்னா ஒரு மந்தஸ்மிதம். அப்படி அந்த சிரிப்பு தான் அந்த ராமனுடைய முகத்தில் தெரியறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியார், அவர் யார் என்ன எதுன்னு தெரியல, நேற்றுக்கு ஏதோ ஒரு இதில் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோ பார்க்க வந்தது. ஊவே யாரோ ஒருத்தர் உபன்யாசத்தில் சொல்லிட்டு இருந்தார், அது கேட்டேன். ஸோ அப்படி அந்த மந்தஸ்மிதமான அந்த பக்தி அவருடைய ஸ்தலத்தில் காலை வைக்கும் பொழுதே அதை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் பகவான். அப்படிப்பட்டவர் கலிதோஷக்னம், அந்த கலியில் உள்ள எல்லா பாப்பங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட பகவான் எப்படி இருக்கானாம், காலத்ரய கதி ஹேது. இந்த 3 சந்தியா காலங்கள் அப்படின்னு சொல்கிறோமே, சூரியோதயம், சூரியன் உச்சிக்கு போகிறது, சூரியன் மறையிறது, இந்த 3 விதமான சந்திகளிலும் இந்த சந்திகள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காலத்ரய கதி, அது கரெக்டாக நடக்கிறதா அப்படின்றதுக்கான ஹேத்துன்னா காரணி. இப்படிப்பட்ட பகவான் சூரிய நாராயணனாக இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. காலத்ரய கதி ஹேத்து, இதெல்லாம் நடக்கிறதுக்கு அவன் தான் கரெக்டாக நடக்கிறதா அப்படின்னு அவன் தான் சூப்பர்வைஸ் பண்ணுறான், அவனால தான் எல்லாம் நடக்கிறது. அப்படிப்பட்ட பகவானை பிரணமத கோவிந்தம் பரமானந்த, அப்படிப்பட்ட பரமானந்த கோவிந்தனை வணங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். காந்தம் காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரய கதி ஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். செகண்ட் ஹாஃப். காலம் கால கலா முதலேந்தே சொன்னா வரும் போல இருக்கு. சரி, காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரய கதி ஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். ஃபுல்லாவே சொல்லிடுறேன். காந்தம் காரண காரணமாதிமனாதிம் காலமனாபாசம் காலிந்தி கத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுநிருத்யந்தம் காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரய கதி ஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். காந்தம் காரண காரணமாதிமனாதிம் காலமனாபாசம் காலிந்தி கத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுநிருத்யந்தம் காலம் கால கலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரய கதி ஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். தேங்க்யூ. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இந்த காலம் கால கலாதீதம் அந்த ஒரு இடம் மட்டும் ரெண்டுமே முதல் தா சொல்லணும், தா இல்லாம. ஏன்னா நமக்கு அதுதான் பழக்கம். கலாதீதம்னு சொல்லாம கலாதீதம் அது
சொல்லுங்க. கலாதீதம் அந்த இடம். அந்த மாதிரி கலிதா சேஷம், கலிதா வராம கலிதா சேஷம். எஸ், கரெக்ட் கரெக்ட். ஸோ எஸ், இப்படியே ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்று சொல்லிட்டு இன்னைக்கான செஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். சொல்லட்டுமா? ஓஎஸ். காந்தம் காரண காரணமாதிமநாதிம் காலகணாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நிருத்யந்தம் காலம் காலகலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரயகதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே. நான் சொல்லுவோமா? ப்ளீஸ். காந்தம் காரண காரணமா ஆதிமநாதிம் கால கணாவாசம் காவிந்தி காவிந்தி கத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுநிருத்யந்தம் காலம் காலகலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரய கதிகேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே. சொல்லுமா? ஒரு தடவை போகிறோம் மாமி. சரிம்மா. எஸ், தன்யவாதம். தேங்க்யூ. அடுத்து நான் சொல்லட்டுமா? போனா மாமி ப்ளீஸ். காந்தம் காரண காரணமாதிமநாதிம் காலகணாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நிருத்யந்தம் காலம் காலகலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரயகதி हेतुं प्रणमद गोविन्दं परमानन्दम्. कान्तं कारणकारणमादिमनादि कालगणाभासं कालन्तीकदकालीय शिरसिं नृत्यन्तं मुहुर्नित्यन्तं कालं कालकलातीतं कलिताशेषं कलिदोषग्नं कालत्रयगतिहेतुं प्रणमद गोविन्दं परमानन्दम्. भले भले. சொல்லுவா? ப்ளீஸ் மாமி. காந்தம் காரண காரணமாதிமநாதிம் காலகணாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நிருத்யந்தம் காலம் காலகலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரயகதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். भले 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 सूपर. Sir, प्लीज. कान्तं कारण कारणमादि मनादिं कालधनाभासं कालिन्दीगद कालीय शिरसि नृत्यन्दं मुहुर्नृत्यन्दं कालं कालकलातीदं कलिताशेषं कलिदोषघ्नं कालत्रयगति हेतुं प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले भले भले. சொல்லலாமா? ஓஎஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதே பல ஒரு நிமிஷம். அந்த சேஷம்மா சேஷம்மா எப்படி படிக்கிறது? கலிதா எஸ்ஹெச்இ அதுக்கப்புறம் இருக்கிறது எஸ்ஹெச்ஹெச்இ. அதாவது இந்த சம்ஸ்கிருதத்தில் இந்த ச ஒன்று இருக்குது, அது வந்து எஸ்ஏ. இன்னொன்று வந்து ஷ, இந்த அந்த ஷன்னு அழுத்தி சொல்கிற இஷ்ஷுக்கும், அதாவது இந்த ஷூ அப்படின்னு அந்த இவாள்லாம் சொல்லுவா இல்லையா, ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் ஷூ அப்படின்பா இல்லையா,
அது கொஞ்சம் அழுத்தி காற்றை வெளில தள்ளும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி அதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு ஷ, அது வந்து நார்மல் ஷ. சரவண பவன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷ. அந்த அந்த ஷா இருக்கு பாருங்க, அழுத்தி சொல்றது. நாக்கை நல்லா கேர்ள் பண்ணி மேல எடுத்துன்னு போய், நாக்குக்கு மேல இருக்கு இல்லையா, அங்க போய் நல்லா அழுத்தினால ஒரு ஷா, நாக்கை நல்லா சுருட்டி மேல கொண்டு போயிடனா வரும், அது ஷா. அது இல்லாம வெறுமனே அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஷா அப்படின்னா அந்த இடத்துல வரும். பல்லுக்கும் அந்த நம்ம ஷா மேல கொண்டு போறதுக்கும் இடையில ஒரு இடம் இருக்கு, அந்த ஈரில சொல்றது. அந்த இடத்துல சொன்னேன்னா அது ஷா, அது அன்னம்னு சொல்லுவா. அதை நம்ம அந்த இடத்துல ஷா டச் பண்ணேன்னா சைட்ல 2 இடத்துலயும் உள்ள போயிட்டு வெளியில வரும் ஷா. அந்த ஷான்றது முன்னாடி இதுல ஃப்ரண்ட்ல தந்திய பல்லுகிட்ட இருந்து வர கேஷம். மலையாளம் கரெக்ட். சாந்தி, சரவணபவ இதெல்லாம் இந்த முதல் ஷா. அது வந்து ஷண்முகம், புஷ்பம் அந்த வருது அந்த in Malayalam after. Oh, okay. After. Oh, super. யாரோ வந்து பாட வந்தா? பிரீதா மேம் தான். சந்திரிகா மாமி. ஓ, சந்திரிகா மாமி. ஓகே ப்ளீஸ். காந்தம் காரண காரணமாதிம் அநாதிம் காலகமாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நிருத்யந்தம் காலம் காலகலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரயகதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே. நான் சொல்லிட்டேன். காந்தம் காரண காரணமாதிம் அநாதிம் காலமனாபாசம் காலிந்தீகத காலிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நித்யந்தம் காலம் காலகலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரயகதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். நான் படிக்கட்டுமா? சந்திரிகா. ப்ளீஸ். காந்தம் காரண காரணமாதிமநாதிம் காலகணாபாசம் காலிந்தீகத காளியசே காலிந்தீகத காளிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நித்யந்தம் காலம் காலகலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரயகதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். சொல்லட்டா? ப்ளீஸ். காந்தம் காரண காரணமாதிமநாதிம் காலம் கணா காலகணாபாசம் காளிந்தீகத காளிய சிரசி நிருத்யந்தம் முகுர்நித்யந்தம் காலம் காலகலாதீதம் கலிதாசேஷம் கலிதோஷக்னம் காலத்ரயகதிஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். சூப்பர். யாரான் விட்டு போயிருக்கீங்களா? ஒண்ணு மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன். இந்த காலங்கிறது கிடையாது சம்ஸ்கிருத்ல. ஜென்ரலா வேதத்துல ஏதோ சில இடத்துல வருவது, சாதாரணமா நமக்கு வருது வந்து இந்த கால, அந்த இடையினம்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அது மட்டும். காளி அப்படிலாம் கிடையாது, பிரளயம் அப்படிலாம் கிடையாது. காளி பிரளயம் அது மாதிரிதான். அந்த லாவே யூஸே பண்ண மாட்டோம். எல்லா லாவும் ஒரே லா தான் இங்க வருது எல்லாமே.
Yes, yes. Just I want to mention. Yes. Oh, yes. Yes. So, Gauri ji, நீங்க இருக்க. Okay. காந்தம் காரண காரணமாதி அநாதி காலகணாபாசம் காலி சீகத காலி ஜகிரதி நித்யந்தம் நித்யந்தம் காலம் காலகலாதீதம் கலிதாதேசம் கலிதோஷத்னம் காலத்ரயகதி ஹேதும் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். ஆஹா, பலே. சூப்பர். எல்லாரும் சொல்லியாச்சு இல்லையா? எஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகான இந்த 7வது ஸ்லோகம் பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த கோவிந்தாஷ்டகத்தினை. ஸோ அது பார்த்துட்டு அதனுடைய ஃபலஸ்ருதியும் பார்ப்போம். ஸோ கோவிந்தாஷ்டகத்தினுடைய 7வது ஸ்லோகம் முடிஞ்சது. சந்தோஷம். எஸ், வில் கம்ப்ளீட் டுடேஸ் செஷன் வித் முருகன் ஆந்தம். நீங்களே பாடிடுவோம். ஏன் நானே சிவகுஹ. உங்களோட வந்து சாரி சொல்லுங்க. உங்களோட இந்த இதுல இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ரெண்டேஷன் இதை கேட்டேன், ரொம்ப அற்புதமா இருந்தது. முருகனாட்டம் ரொம்ப சாத்தியமா இருந்தது. அது இப்ப எல்லாமே நீங்க போஸ்ட் பண்ணினது எல்லாமே இப்ப எனக்கு வருது. ரொம்ப ஆமா பாலா சார், நான் கூட கேக்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆமா, நிறைய பேர் யூஸ் பண்றா. நாங்க ரீசன்ட்டா தான் நான் உங்களோடத இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். எக்ஸாக்ட்லி பழசெல்லாம் ஓட்டி பண்ணேன். ஓகே. நான் இப்ப அந்த சக்கரகலாவலி மாலை எல்லாம் அதான் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. தேங்க்யூ நமஸ்காரம். எங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ஆகுது, அதனால போட் போடிக்கிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. சிவகுஹ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா. செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகமுறை கந்தா. செங்கதிர் நிகர்த்தணிகாச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வனையந்தாய். தவமருளாராதாரா தவ முனிவரர் பணிவீரா. தாதா கருண சுபோதா. ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா. சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சொல்லுங்க கௌரி. சாரி அதுல முக்கியம் சொன்னேன். தாத்தா கருணத்து போதாதான் அது தாத்தா. தா வந்து 3வது தாவா 4வது தா. அந்த இங்கிலீஷ் எழுதி போடுங்க. தாத்தா DHA தாதா. ஓகே தாதா. தாத்தா கொடுக்கிறவர்னு அர்த்தம். ஓகே தேங்க்ஸ். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கிளாஸ் எடுத்தாலே ஒரு 15-20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இல்ல நல்லா கத்துக்கணும்னு எல்லாரும் சொல்ல வச்சேல்ல, அது மெயினா அதுதானே வேணும். இல்ல திருக்குற ஃபர்ஸ்ட் வாழ்த்துல இருந்து கடைசி வரைக்கும் அதுவும் இல்லாம எல்லாருக்கும் மீனிங்க வந்து அவ்வளவு இதுவா சொல்றேன் இல்லையா, அதனால நம்மளுக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நேரம் எடுத்துட்டா கூட பரவாயில்ல. எல்லாரும் சொன்னதுனால எங்களுக்கு நல்ல மனப்பாடமா ஆயிடுச்சு. பிழை இல்லாம வருது எங்களுக்கு ப்ரொனன்சியேஷன். அதுதான் மெயின் இல்லையா? அதுதான் வேணும். டே பை டே கொஞ்சம் தைரியம் வருது. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். தன்யவாதம்.
தேங்க்யூ மாமி, Thank தேங்க்யூ you. ஸோ மச். நமஸ்காரம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்ஸ். நமஸ்காரம். தேங்க்யூ. நமஸ்காரம் நமஸ்காரம் தேங்க்யூ. நிறைய போடுங்க இன்ஸ்டாகிராம்ல இன்னும் நிறைய போடுங்க. நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா எங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கு கரெக்டா கத்துக்கிறதுக்கு. ஓ எஸ் ஓ எஸ் ஓ எஸ். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நமஸ்காரம் மாமி, எல்லாருக்கும் நமஸ்காரம். தேங்க்யூ.